தம்பி வணக்கம் தம்பி. எத்தனை வருஷமாக இந்த நாயை வளர்க்குறீங்க? இதை வளர்க்குறோடைய அனுபவங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். 8 வருஷமாக வளர்க்குறோம். ஸ்டார்டிங்கில் வந்தப்போ இவன் எங்கள் கூட பழகலை. அப்பா தான் அவனை அப்பா சொல்ல பேச்சு தான் கேட்பேன். நாங்கள் கிட்டே போனால் கடிப்பேன். சாப்பிட்றப்ப இவன் கிட்டே போகக்கூடாது. சாப்பிட்றப்ப மேலே கை வச்சா கூட கடிக்க வந்துடுவேன். அதுக்கப்புறம் அப்பா ஒவ்வொன்றா அவனை அடித்து ஒவ்வொன்றா பழக்கினார். அதுக்கப்புறம் சொல்கிறதான் கேட்பேன். கைக்குன்னா கொடுப்பேன். இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி காம்படிஷன் போயிட்டு வந்தேன். காம்படிஷன் போனப்போ அப்பாவுக்கு அந்த துண்டுலாம் போட்டு விட்டாங்க. இந்த ஐஸ்கிரீமு இதெல்லாம் சாப்பிட்டேன். இப்போ நார்மலாக தான் இருக்கேன். பாதுகாக்கிற திறன்லாம் எப்படி இருக்குது தம்பி? காவல் அப்படின்ற விஷயத்தில் அது எப்படி இருக்குது? அதாவது வெளியில் இப்போ ஆளுங்களை வந்தால் தொடலாம். அதே ஆள் வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா கடிப்பேன். வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. வீட்டுக்குள்ளே வந்தால் கடிச்சிடுவேன். வெளியில் நீங்கள் எவ்வளோ நாளும் தொடலாம். இது எதுனாலும் பண்ணலாம். வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறப்ப கடிச்சிடுவேன் எல்லாத்தையுமே. பிற மிருகங்களை பார்க்குறப்ப இதனுடைய கேரக்டர் எப்படி இருக்குது? பூனைனா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. 2 பூனையை கடிச்சு பிச்சையை போட்டேன். இவன் எலியை பிடிச்சிருவேன். இன்னொருத்தையும் இருக்கேன் கோம்பை, அவன் ஜிம்மி அவன் பேர். அவன் இவன் எலியை பிடிச்சான்னு தப்பிக்க விட்டுருவான். இவன் எலி பூனை எல்லாத்தையுமே பிடிச்சிருவேன் அவன். உணவு என்னென்ன உணவுகள் அது கொடுக்குறீங்க? இவனுக்கு டெய்லி தயிர் சாதத்தில் சிக்கனை பணஞ்சு வச்சு சிக்கன் சாப்பிடுவான். இப்போ 2-3 மாதம் சிக்கன் போடுறதில்ல. அவங்களுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சதுலேருந்து போடுறதில்ல. ஒரு முட்டையில் தயிர் சாதம் இதெல்லாம் பணஞ்சு வச்சுருவோம். அவ்வளோதான் எங்களுக்கு சாப்பாடு. இப்போ ஃபாரின் நாய்கள் நிறைய பேர் விரும்பி வளர்க்குறாங்க. அது வளர்க்குற அளவுக்கு இது கஷ்டமாக இருக்கா இல்லை ரொம்ப எளிமையாக இருக்கா? இது ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. அதெல்லாம் வளர்த்தா வெயில் அந்த எச்சு ஊற்றிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வளர்க்க முடியாது. அதெல்லாம் வளர்க்கணுன்னா அதிகமாக செலவு. அதெல்லாம் இங்கே இருக்காது, தாங்காது. நமக்கு இதுதான் செட் ஆகும். இப்போ இந்த நாயை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா? அவங்க இதை தைரியமாக வளர்க்கலாமா இல்லை வளர்க்க வேணாமா? அவங்களுடைய கருத்து என்ன? இது தைரியமாக வளர்க்கலாம் வேணாம். நல்லா நம்ம பாதுகாப்பாக இருக்கும். வெளியாள்கிட்ட கரெக்டாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்தால் நம்மளுக்கு அப்படியே பாதுகாப்பாக தான் இருக்கும். ரொம்ப யாரும் தொட முடியாது. நம்ம கிட்ட தொட முடியாது. தொட்டால் தான் கடிச்சிடுவேன். கழுத்தில் தான் எய்மு. கழுத்தில் தான் வருவேன். எங்களையும் நாங்கள் வளர்க்குறப்போ வரப்பயே நான் தொட போனப்போ என் கழுத்துக்கிட்ட தான் வருவேன். இப்போ தான் பழக்கியிருக்கேன் அவங்கள. இப்போ சாதா நாட்டு நாய்கள் நம்ம ஊர்களில் தெருக்களில் இதில் இருக்குது. ஆமாம், அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் கேரக்டரிஸ்டிக்ஸில்? ராமநாதபுரம் மண்டை நாயின்றதில் என்ன சிறப்பு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவன் வேட்டைக்கு நல்லா உதவுவேன். மற்ற நாயை பற்றி எனக்கு தெரியாது. இவன் வேட்டைக்கு நல்லா உதவுவேன். எல்லாத்தையும் பிடிச்சிவேன். முயல் இது எல்லாமே அப்பா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. இவன் கூட பிறந்தவங்க தான். அவனும் முயல் எல்லாத்தையுமே வேட்டையாடி இப்போ கூட கேட்டு போனாங்க. பாபியோட மாதிரி ஏதாவது நாய் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் வளர்க்கணும். அதுதான் கரெக்டாக இருந்துச்சு. மற்ற நாயை வளர்த்திங்கன்னா வர்றவங்ககிட்ட வாழாட்டுது, விளையாடுது. ஆனால் இவன் மட்டும்தான் ஆளுங்க வந்தால் கடிக்கிறாங்க. எங்கிட்ட மட்டும் கரெக்டாக இருக்கும். மற்றவங்கிட்ட யாரும் விளையாட கிடையாது. எங்கிட்ட கரெக்டாக இருப்பாங்க. மற்ற புது ஆள் வந்தால் வாழாட்டிட்டு போகிறது அப்படிலாம் கிடையாது. கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நாட்டு நாய்கள் குழந்தைகள்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் எப்படி பழகுது? நீங்கள் சின்ன பையனாக இருக்கிறதுலேருந்து வளர்த்துட்ருக்கீங்க. உங்கள் வீட்டில் பெண்களும் இருப்பாங்க. அவங்ககிட்ட எப்படி பழகுது? இவங்க பெண்கள்கிட்ட நல்லா பழகுவாங்க. எங்களோட சொல்ல போனால் அவங்கள்ட்ட நல்லா பழகுவாங்க. யார் வந்தாலும் விளையாடிட்டு போயிடுவாங்க. யாரும் கடிச்சதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த காலத்து மாடர்ன் ஜென்ரேஷன் ஆள். இப்போ மக்கள் நவீனமயமான விஷயங்களை தான் விரும்புகிறாங்க. நாட்டு விஷயங்களை நிறையா புறக்கணிச்சுக்கிட்டே வர்றாங்க. இப்போ நீங்கள் இந்த நாயை தேர்ந்தெடுத்து வளர்க்குறீங்க. வருங்காலத்தில் இது மாதிரி நாட்டு நாய் வளர்ப்பீங்களா? ராமநாதபுரம் மண்டை நாய் வளர்ப்பீங்களா நீங்கள்? நம்ம நாட்டு நாய் தான் வளர்ப்போம். ஃபாரின் ப்ரீட்லாம் பிடிக்காது எனக்கு. நம்ம நாட்டு நாய் தான். ஃபாரின் ப்ரீடை வளர்த்து என்ன பண்ணுறது? அது வந்தால் எல்லாத்தையும் விளையாடிட்டு போயிடுது. இல்லைன்னா அது ரொம்ப ஆபத்தாக இருக்குது. இப்போ பிட்புல்லாம் வளர்க்குறாங்க. வளர்க்குறவங்களே கடிக்குது. ஒன்று வளர்த்தவங்களே கடிக்குது. இல்லைன்னா வரவங்கள போட்டு விளையாட்டு போயிடுது. கரெக்டாக இருக்க மாட்டேங்குது. பாதுகாப்பு நாய்னா பாதுகாப்பு கொடுக்கணும். வாலாட்டி போகக்கூடாது. யாராவது தெரியாதவங்க வந்தாங்கன்னா அவங்கள கடிக்கணும், அட்டாக் பண்ணணும். அதுக்கு இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க. நம்ம நாட்டு நாய் தான் கரெக்டாக இருக்கும். அது சும்மா ஷோக்கு வளர்க்கலாம். ஆனால் பாதுகாப்புலாம் கொடுக்க முடியாது. இப்போ கூட இப்போ யாரும் எங்கள் வீட்டில் இவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. பைக் ஆட்டையை போட்டு இப்போலாம் யாரும் வரதே கிடையாது. இப்போ கூட வண்டியை தூக்க வந்தாங்க 2 சின்ன பசங்க. இவங்க தான் நைட் நடுவில் வந்துருச்சு. அவங்கள அப்பா பிடிச்சாரு. அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கேன். இப்போ நகரங்களில் இந்த அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் அதிகமாகிட்டே போகுது. அந்த மாதிரி இடங்களில் இந்த மண்டை நாயை வளர்க்கலாமா? ராமநாதபுரம் மண்டை நாயை வாய்ப்பு இருக்கா?
சின்ன வயசுலேருந்து பழகிறோன்ட்டு பழவாங்க, அப்பார்ட்மெண்ட் எல்லாத்தையும் பழவாங்க. புது ஆள் வந்தால் மட்டும்தான் அவங்களை அட்டாக் பண்ணுவாங்க, மற்ற யாரையும் கடிக்கலாம் மாட்டாங்க. கொஞ்சம் பழகிறதுக்கு டைம் ஆகும். இவங்க எடுத்தோன்னே பழக மாட்டாங்க, ரொம்ப நாள் ஆகும் இவங்களாம் பழகிறதுக்கு. பாதுகாப்புன்னு இவங்க தான். அது ஆரம்ப காலத்திலேருந்து வந்து தமிழர்களுடைய முதல் நாட்டு நாயினே சொல்லலாம் ராமநாதபுரம் மந்த நாயை. உங்களுடைய சிற்பங்கள் இதெல்லாம் வந்து பல இடங்களில் இருக்குது. ஆமாம், அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா, இல்லை தெரியாமலே இதை இவ்வளோ நாளாக வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியாது, அப்பா தான் இதை பற்றி நிறையா சொல்லுவார். எனக்கு அந்த மாதிரி அந்தளவுக்கு எங்கள் ஹிஸ்ட்ரிலாம் தெரியாது. இப்போ வந்து நவீன காலகட்டத்தில் வந்து இந்த நாயை வளர்க்குறதுக்கு வந்து செலவு வந்து அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமா, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த அளவுக்குலாம் செலவாகுது. நம்ம டெய்லி தயிர் சாதம் அந்த சிக்கனை பிணைஞ்சு வச்சாலே போதும். ஃபாரின் ப்ரீடு வாங்கினா அதிகமாக செலவாகும். இந்த இப்போ சலூன்லாம் வச்சுருக்காங்க, டெய்லி கூப்பிட்றாங்க, நாங்கள் போகிறது இல்லையே. இவங்க வளர்க்குறதுக்கு அந்த செலவு, ஃபாரின் ப்ரீடு வாங்கினா தான் அதிகமாக செலவாகும். இப்போ இவங்க இந்த நாய்களை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணலாமா? நம்ம சொன்னால் ஏதாவது கேட்குற மாதிரி, அல்லது வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் பண்ண முடியுமா, இல்லை சுயமாக ஒரே சிந்திச்சிருக்கிற மாதிரி நாய்கள் தானே அது? ட்ரெயின் பண்ணலாம். நம்ம ட்ரைனிங் பண்ண தான் இவங்க நல்லா வருவாங்க. ட்ரெயின் பண்ணுறதுக்கு இவங்க நல்லா டாக், நம்ம சொல் வச்சாதான் நல்லா கேட்பாங்க. இப்போ ஒன் மேன் டாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ராட் வீலர் இந்த மாதிரி நாய்கள்லாம். அது மாதிரி இது ஒன் மேன் டாக் தானே, இல்லை எல்லா டைமே சோஷியலாக பழகுமா? இவே ஒன் மேன் டாக் தான். ஒருத்தர் சொல்ல மட்டும் தான் கேட்பேன். சும்மா விளையாடுறது எல்லாத்தையும் விளையாடுவேன். ஆனால் சொல்கிறது ஒரு கேட்கணும், ஒரு ஆளுக்கு சொல்கிறத மட்டும் தான் கேட்பேன். ஒரு ஆள் மட்டும் தான் எனக்கு சாப்பாடு வைக்க முடியும், எதனால பண்ண முடியும். மற்ற யாரும் விளையாடலாம் சாப்பாடு வைக்க முடியாது, கிட்ட போய் தொட்டு அந்த அளவுக்கு பழக முடியாது. ஒன் மேன் டாக் தான் இவங்களாம். சரி தம்பி, கடைசியாக நீங்கள் இந்த நாய்களை வாங்கி வளர்க்கணும் அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்லா அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க, அதை மட்டும் கடைசியாக எனக்காண்டி சொல்லுங்கள். இவங்களால எல்லாருமே வளர்க்கலாம், ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நம்ம இது சின்ன பசங்க யாரும் கடிக்கல மாட்டாங்க, நல்லா பாதுகாப்பாக இருப்பாங்க. ஃபாரின் வீடு வளர்க்குறதுக்கு இவங்க நல்ல நாய், உண்மையிலே இவங்க ரொம்ப நல்ல நாய். இவங்க தான் வளர்க்கணும். ஃபாரின் வீடாக எல்லோரும் வாங்கி வளர்க்குறீங்க, இங்கே ரொம்ப சேஃபு. நமக்கு இவங்க தான் ரொம்ப சேஃபு. ஃபாரின் வீடாக நம்ம சேஃபே கிடையாது, அது நம்மளை அட்டாக் தான் பண்ணும். இவங்க அளவுக்கு விசுவாசமாக இருக்காது. எந்த நாயை எடுத்துக்கிட்டாலும் இவங்க அளவுக்கு விசுவாசம் இருக்காது. ரொம்ப நன்றி தம்பி, உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளில் வந்து நீங்கள் வந்து சிறந்த கருத்தை சொல்லியிருக்கீங்க. நன்றி, வணக்கம். ஃபாரின் ப்ரீட்லாம் ஷோக்கு தான் வளர்க்க முடியும். நம்ம நாட்டு ப்ரீடு மட்டும்தான் நம்ம சொல் வச்சு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கும். அது அழகுக்கு வேணால் நீங்கள் வளர்க்கலாம், ஆனால் பாதுகாப்புன்னு வச்சு நம்ம நாட்டு நாய் தான், வேறு எதுவும் செட் ஆகாது நமக்கு.